வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 5th மார்ச் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். காலையிலேருந்து மார்க்கெட்டு சைலண்டாக இருந்துச்சு. அதாவது நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ள மூவ்மெண்ட்லேயே இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக 240க்கு 2:40க்கு நம்ம மீடியா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்தியன் மீடியா, அதாவது வந்த செய்தியை அப்படியே திரித்து வேற மாதிரி கொடுத்து மார்க்கெட்டை நல்லா ஸ்பைக் பண்ணி விட்டாங்க. அதாவது மீடியாவுடைய பவர் இன்னைக்கு வந்து காட்டியிருக்கிறாங்க. நிஃப்டி வெர்டிகலாக 300 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. 24,515 வந்து 850. சென்செக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் ஏறுது. 79,800 கால் ₹4 இருந்தது, ₹500 போகுது. ஸோ இந்த மீடியா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நியூஸை வந்து திரித்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க. என்னமோ பெருசாக நாம் வந்து சாதிச்சிருந்த மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன நியூஸ் வந்துச்சு அதுக்கு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்தியா மீடியா வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஈரானியுடைய டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஈரான் இஸ் ரெடி டு அபாண்டன் இட்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆன் கண்டிஷன் that the United States presents a satisfactory alternative offer. அதாவது ஈரானுடைய துணை வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாரு, அமெரிக்கா திருப்திகரமான மாற்று சலுகையை எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் அணுசக்தி திட்டத்தை நாங்கள் வந்து கைவிட தயார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திருப்திகரமான மாற்று ஏற்பாடு அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் ஆஃபர்னு மென்ஷன் பண்றாரு. இதை மென்ஷன் பண்ணி தான் நியூஸ் வருது. இது வந்து ட்விட்டர்ல வருது. அதாவது அரேபியா நியூஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர்ல வருது. கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம இந்தியன் மீடியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரான் மேக்ஸ் கண்டிஷனல் ஆஃபர் டு த யூஎஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணுறாங்க, ரெடி டு அபாண்டன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஈரான் வந்து அணுசக்தி திட்டத்தை கைவிட தயார் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கலராகவும், கண்டிஷனல் ஆஃபர் அப்படிங்கிறது அந்த என்ன கண்டிஷனல் அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது கிளியராக கொடுக்கல. ஸோ நம்ம ஆளுங்க, நம்ம மியூச்சுவல் ஃபண்டு இவங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஓ ஈரான் அணுசக்தி திட்டத்தை கைவிடுறாங்களாமா, வார் இன்னைக்கு நைட்டு நின்றுரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மார்க்கெட்டு இஷ்டத்துக்கு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கால் ஆப்ஷன் எல்லாம் சகட்டுக்கு மேலே இப்போ ₹4 480 போகுது. கால் ஆப்ஷன்லாம் ஒரு வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா இந்த நியூஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து 150 பாயிண்ட் இறங்குது. ஸோ மீடியாவை பார்த்து பண்ணணும் அப்படின்னா முடிச்சு போயிட்டோம்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஒரு ஒர்ஸ்டான மீடியா நம்ம இந்தியாவில் இருக்கிற மீடியா, அதுவும் நம்ம பிஸ்னஸ் சேனல், அவங்களுக்கு ஃபேவராக எப்படி கொடுக்கணுமா அப்படி திருத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ ஈரான் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ப்ளூம்பர்க்ல டாப்லேயே போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்கிறாங்க, ஈரான் வார்ன்ஸ் ஆஃப் ஐடென்டிஃபையிங் அட்டாக்ஸ் வித் நோ எண்ட் டு வார் இன் சைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது போருக்கு வந்து முடிவு இல்லாத நிலையில தாக்குதலை நாங்கள் வந்து தொடருவோம், இதுக்கு வந்து எண்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டோ ஃபியூச்சர் நியர்லி 300 பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மீடியா பண்ணுற அட்டகாசம் இருக்குது. இந்த அட்டகாசத்தினால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு பக்கம் ட்ரம்ப் வச்சு செய்கிறாரு, இன்னொரு பக்கம் இந்த மீடியா வச்சு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு 5 தடவை அந்த மீடியா ஏதாவது ஒரு நியூஸை கொடுத்து மார்க்கெட்டு வெர்டிகலாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாங்க. இது வந்து செபி இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க. நீ எந்த சோர்ஸில் எப்படி நியூஸ் கொடுத்துருக்குற, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை பார்த்து தானே நீ கொடுத்த, அப்போ அவர் சொன்னதை நீ முழுசாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு செபி வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த மீடியா எல்லாமே வந்து அடக்கி வாசிப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, எனிவே முடிச்சு போனது தான் நம்ம பேசி பழக்கமாயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா லைக் சென்செக்ஸு கரெக்டாக 2:35க்கு 79,370 400 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2:35க்கு, அதுக்கு அடுத்து 2:55க்கு 80,300, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆச்சு சென்செக்ஸில். அதுக்கப்புறமா இப்போ முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம். இந்தியா வந்து சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இப்போ வந்து இந்தியாவிட்ட வந்து ஸ்டாக்லாம் எதுவும் இல்லை, இன்னும் ஒரு 10 நாளைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வைரல் ஆனதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டு சம் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் நம்மக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது,
ஸ்டாக் வந்து எவ்ரிடே ஃபுல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நோ ஷார்ட்டேஜ் எல்பிஜி ஆர் எல்என்ஜி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி க்ரூட் ஆயிலும் வந்து ஷார்ட்டேஜ் கிடையாது ஆஸ் ஆஃப் நோ வரையும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அண்ட் கனடா இவங்க 2 பேருமே நமக்கு வந்து கேஸ் வந்து செல் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு வந்து கேஸ் இங்கே வந்து ஸ்டாக்கு குறைஞ்சாலும் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்தும் கனடா கிட்ட இருந்தும் நம்ம வந்து கேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக யுஏஇ கூட நம்ம வந்து கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்களும் நமக்கு வந்து கேஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்தியா வந்து 195 MMSCMD, அதாவது மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் பெர் டே. இது வந்து அதாவது 195 கியூபிக் மீட்டர்ஸ் வந்து நாம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வந்து 60 கியூபிக் மீட்டர் மட்டும் நாம் வந்து கத்தார்லேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால மீதிக்கிற 135 கியூபிக் மீட்டர் நாங்கள் வந்து ஃபாரின் வேற கண்ட்ரிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற மேஜர் ஆயில் ப்ரொடியூசர்கிட்டையும் நாம் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். இங்கே ஏதாவது ஸ்டாக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கிற யாருமே வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஒபெக் கூடயும் நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம். எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து நம்ம சின்ட்ராஸ் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அகைன். இப்போ வந்து வெனிசுலா கிட்ட இப்போ வந்து தட்டி தூக்குனாங்க பார்த்தீங்களா வெனிசுலாவுடைய பிரசிடெண்ட்டை. இப்போ வந்து வெனிசுலா கிட்ட ஃபர்ஸ்ட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆயில் வந்து நாங்கள் யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்களுக்கு மட்டும் தான் நீங்கள் இப்போ சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வெனிசுலா கிட்ட ஆயிலுக்கு அப்புறமா வேற என்ன ஸ்டாக் வச்சிருக்கிறாங்கன்னா கோல்டு. இப்போ அந்த கோல்டுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது 1000 கிலோகிராம்ஸ், அதாவது ஒரு டென்னு வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து அமெரிக்காவுக்கு செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து டிராஃபிக்குரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் உங்ககிட்ட இருக்கிற கோல்டு எல்லாமே வந்து ரீஃபைனரி பண்ணுவாங்க. அந்த கம்பெனி வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸோ வெனிசுலாவில் உற்பத்தி ஆகிற கோல்டு எல்லாமே வந்து ரீஃபைனரி பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு நீங்கள் அனுப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவில் உற்பத்தி ஆகிற 98% கோல்டு அமெரிக்காவுக்கு வந்துட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டீல் வந்து $150 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆயிலுக்கு ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வந்து செக் வச்சாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து கோல்டுக்கும் வந்து செக் வச்சுட்டாரு. ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம். எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாம் ஹையில் தான் க்ளோஸ் ஆகுது. 0.5% to 1.3% வரையும் ஹையில் க்ளோஸ் ஆகுது. நாஸ்டாக், டோ ஜோன்ஸ் அண்ட் S&P 500. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு எல்லாமே பவுன்ஸ் ஆயிருக்குது. ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% அண்ட் ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு கொரியன் மார்க்கெட்டு நியர்லி வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது கொரியன் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியிலேயே வந்து இது வந்து ஒரு பெஸ்ட் டே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து 2 நாள் வந்து 20% இறங்கி இருந்துச்சு. இப்போ வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இன்னைக்கு மார்னிங் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா லைக் ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,650, 550 இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. என்னடா சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி இப்படி இருக்குது, காலையிலேருந்து எந்த பக்கமும் போகாத, முன்னே போகுதா பின்ன போகுதான்னு தெரியாமையே உட்காந்துட்டு இருக்கிறோமேன்னு பார்த்தா கரெக்டாக 2:30 மணிக்கு இந்த மீடியாலாம் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒன்று ட்ரம்ப் வச்சு செய்கிறாரு, இல்லை அப்படின்னா மீடியா செஞ்சு கொடுது. இவங்க 2 பேரும் சைலண்டாக இருந்தாங்கன்னா செபி ஏதாவது ஒரு ஆப் வச்சிடுறாங்க. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 900 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. அதாவது ஹையிலேருந்து நியர்லி 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. பட் ஃபைனலாக வந்து 900 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 1.14%, 80,015 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 285 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகுது. 1.17%, 24,765. அதை எஸ்டர்டே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 25,000 வரையும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நியர்லி 24,850 வந்துட்டு 24,750 வந்து க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நியர்லி 3.5% ஹையில் க்ளோஸ் ஆகுது. ரூபி 91.6 செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே 92.15 செட்டில் ஆயிருந்துச்சு. பிரெண்ட் க்ரூடு $82 நியர்லி இருக்குது பெர் பேரலு. இந்த ஜனவரி மந்த்லேருந்து இதுவரையும் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதுக்கப்புறமா முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சொல்லிக்கிற மாதிரி நியூஸ் எதுவும் இல்லை. வார் டென்ஷன் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூம்பர்க்லேயும் வந்து
இந்த வார் வந்து எண்டு இல்லாமல் போயிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. எனிவே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் நியர்லி 0.5% to 1% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. முக்கியமான ஈவெண்ட் டவுன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே யூஎஸ்ஏலேருந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா வருது. ஈவினிங் 7 o'clock அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. ஓகேங்களா, ரைட். இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 25,000 ரெசிஸ்டன்ஸு. அதாவது 25,000 எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன். அதாவது லாஸ்ட் 3 டேஸில் மட்டும் நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. 1000 பாயிண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு இல்லாமல் சொல்கிறேன், 1000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது அப்படின்னா அந்த 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ். அப்போ 25,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதாவது கொரியன் மார்க்கெட்டு 2 நாளில் 20% இறங்கிட்டு நீங்கள் வந்து 12% இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். கொரியன் மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது, இந்தியன் மார்க்கெட்லேயும் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ் இறங்கி இருக்கும்போது 500 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 25,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸு. மேலே போகும்போதெல்லாம் கான்சியஸாக இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணாதீங்க. லோவர் லெவலில் நான் வந்து அந்த லெவல் சேஞ்ச் பண்ண விரும்பல. 24,300 24,300க்கு கீழே போச்சு அப்படின்னா 23,900 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, யூஸ்வலாகவே நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் வேறு, இன்றைக்கி வேறு மீடியா அந்த செய்தியை வச்சு மேலே ஏற்றிட்டாங்கன்ட்டு நாளைக்கு வந்து இன்றைக்கி ஏற்றின பாயிண்ட் அப்படியே இறங்குறானா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்பிட்வீன் கேப்பில் ஈரானுடைய நியூஸ், அது வந்து அதுக்கு அந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து ஒன்லி நிஃப்டி மூவ் ஆகுறது நியூஸுக்கு தான். என்ன டெக்னிக்கலாக வந்து மூவ் ஆகிறதுக்கு கிடையாது. ஓகேங்களா, டெக்னிக்கலாக எப்போ மூவ் ஆகும் அப்படின்னா எந்த ஒரு நியூஸும் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து ஒன்லி ஃபார் நியூஸ். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 25,000 ஹையர் லெவல், லோவர் லெவல் 24,300. ஓகேங்களா, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இது வந்து எஸ்டர்டே நான் போட்டிருந்த லைனு. இப்போ இந்த லைனில் எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வெர்டிகலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் 24,850லேருந்து 25,000. ஸோ இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஒரு வேளை 25,000க்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,000க்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,200. ஸோ இப்போ 24,850லேருந்து 900ங்கிறது வாட்ச் பண்ணிக்கோங்க ரெசிஸ்டன்ஸில். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த லாஸ்ட் 1 hour கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுது பார்த்தீங்களா, அதனுடைய பாட்டம் தான் இப்போ சப்போர்ட். அப்படிங்கும்போது 24,550 டெக்னிக்கலாக. 24,550க்கு கீழே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் 24,460, அதுக்கப்புறமா வந்து 370, 300. ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டின்னு பொறுத்தவரையும், அதாவது எஸ்டர்டே நான் போட்டிருந்த லைனில் தான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குது. எனிவே இப்போ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸ் 59,150, சப்போர்ட் 58,550. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.